வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நிறுவனர் ராமதாஸ், கட்சித் தலைவர் அன்புமணி இடையே கருத்து மோதல். விருப்பமில்லை எனில் விலகிக் கொள்ளலாம் என அன்புமணியை ராமதாஸ் எச்சரித்ததால் பரபரப்பு. அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான், கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு அவனுக்கு? வேற என்ன பேச்சு பண்ணுங்க, நல்ல அனுபவம் சொல்ல பண்ணுங்க. நான் சொன்னேன், கலர்ல நல்ல ஆழ்வா வேணும், நல்ல திறமையா வேணும். வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் பொருளை போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். பண்ணி நான் ஆரம்பித்த கட்சி, நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும். பொதுக்குழு மேடையில் அன்புமணிக்கு செக் வைத்த ராமதாஸ். கலர்ல நல்ல ஆழ்வா வேணும், நல்ல திறமையா வேணும். வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் பொருளை போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். பண்ணி நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. தன்னை சந்திக்க வருபவர்கள் பனையூரில் உள்ள தனது புதிய அலுவலகத்திற்கு வந்து சந்திக்கலாம். தனது புதிய அலுவலகம் குறித்து அறிவித்து செல்போன் எண்ணையும் வெளியிட்ட அன்புமணி ராமதாஸ். பாமக மாநில இளைஞர் அணி தலைவராக தனது சகோதரி மகன் முகுந்தனை நியமிப்பதற்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு. பாமகவில் ஏற்பட்ட திடீர் சலசலப்பால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நிறுவனர் ராமதாஸ், கட்சித் தலைவர் அன்புமணி இடையே கடும் மோதல். பாமக இளைஞரணி தலைவராக தனது சகோதரி மகன் முகுந்தனை நியமித்ததற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததால் ராமதாஸ் ஆவேசம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உண்மை கண்டறியும் குழுவை அமைத்தது தேசிய மகளிர் ஆணையம். உண்மை கண்டறியும் குழுவினர் வரும் 30ஆம் தேதி சென்னை வர உள்ளதாக தகவல். எஃப்ஐஆரை பதிவிறக்கம் செய்தது தொடர்பாக 14 பேரும் விசாரணை வளையத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளனர். எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்தில் ஆணிவேர் வரை விசாரணை நடத்தப்படும் என தமிழக அரசு உறுதி. முதல் தகவல் அறிக்கை ஊடகங்களில் வெளியானதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என தமிழக அரசு தரப்பு சரமாரி கேள்வி. பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை பாதுகாப்பது காவல்துறை மட்டுமல்ல, அனைவரின் கடமை என அரசு தலைமை வழக்கறிஞர் வாதம். ஊடகங்கள் சுதந்திரத்தை தடுக்க முடியாது. ஊடகங்களால் தான் இதுபோன்ற சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக நீதிபதிகள் கருத்து. முதல் தகவல் அறிக்கை எழுதப்பட்டிருக்கும் விதம் மிக மோசமாக உள்ளது என நீதிபதிகள் கண்டனம். புகார் அளிப்பதற்காக காவல் நிலையத்திற்கு வருவதற்கே பொதுமக்கள் பயப்படும் நிலைதான் உள்ளது எனவும் சாடல். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மொத்தமுள்ள 988 கேமராக்களில் 849 செயல்பாட்டில் உள்ளன. மாதந்தோறும் கேமராக்கள் செயல்படுகிறதா என பரிசோதனை செய்யப்படுவதாகவும் அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் நீதிமன்றத்தில் தகவல். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு பின் பாதுகாப்பு நடைமுறை குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளது. எதிர்காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கப்படும் எனவும் அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் உறுதி.
மாணவி பாதிக்கப்பட்ட பிறகு குழு அமைப்பதில் என்ன பயன்? அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரிய கோரிக்கை நிராகரிப்பு. எஃப்ஐஆர் வெளியானது தொடர்பாக விசாரணை நடத்த பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பு. மாணவியின் அடையாளத்தை எஃப்ஐஆரில் குறிப்பிட்டது சட்டப்படி தவறு. பாதிக்கப்பட்ட மாணவியின் கண்ணியம் காக்கப்படவில்லை எனவும் நீதிபதிகள் காட்டம். ஒவ்வொரு ஆணும் பெண்ணுக்கு எப்படி மரியாதை அளிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பெண் ஏன் தன் விருப்பப்படி காதல் செய்யக்கூடாது, ஏன் அவர்கள் விருப்பப்படி உடை அணியக்கூடாது எனவும் நீதிபதிகள் சரமாரி கேள்வி. பாதிக்கப்பட்ட மாணவியின் படிப்பு முடியும் வரை கல்வி மற்றும் விடுதி உள்ளிட்ட எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. காவல் ஆணையர் அருணுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு. விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருந்தபோது அரசு அனுமதியின்றி செய்தியாளர் சந்திப்பு நடத்தியதற்கு அதிருப்தி. மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் RN ரவி ஆய்வு. மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து நிர்வாகிகள் பேராசிரியர்களுடன் ஆளுநர் முக்கிய ஆலோசனை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரனை தவிர வேறு யாருக்கும் தொடர்பு இல்லை. தனக்கு பின் பெரிய குழு உள்ளது என்பதை காட்ட செல்போனில் பேசுவது போல் நடித்துள்ளார் எனவும் அரசு தரப்பில் விளக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து வளாகத்தில் AISF இயக்கத்தினர் போராட்டம். அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக கைது செய்தது காவல்துறை. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தடையை மீறி பேரணி. விஜய் பிரபாகரன், LK சுதீஷ், பார்த்தசாரதி உள்ளிட்ட தேமுதிகவினர் 100க்கும் மேற்பட்டோர் நடைபயணம். கையில் ஜோதியுடன் தொண்டர்களோடு பேரணியாக தேமுதிக தலைமை அலுவலகம் வந்த பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். விஜயகாந்த் நினைவிடத்தில் கதறி அழுதபடி அஞ்சலி செலுத்திய பிரேமலதா. கேப்டன் விஜயகாந்தின் குரு பூஜையையொட்டி தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் வருகை தந்த தேமுதிகவினர் மொட்டையடித்தும் மலர் தூவியும் விஜயகாந்திற்கு மரியாதை. விஜயகாந்த் நினைவிடத்தில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள். கேப்டன் கேப்டன் என விண்ணதிர முழக்கம். சென்னையில் கோயம்பேடு அருகே தேமுதிகவினர் திடீர் சாலை மறியல். பேரணிக்கு கடைசி நேரத்தில் போலீசார் அனுமதி மறுத்ததாக குற்றச்சாட்டு.
விஜயகாந்த் நினைவு மௌன ஊர்வலத்திற்கு 20 நாட்களுக்கு முன்னரே அனுமதி கோரிய நிலையில் காவல்துறை நேற்று மாலை அனுமதி மறுப்பு. தேமுதிக துணை செயலாளர் LK சுதீஷ் குற்றச்சாட்டு. ஏன் இங்கே கொடுத்தா ஏன் தவறு என்று நான் கேட்குறேன். அந்த நேரத்தில் இந்நேரத்துக்கு விட்டுருந்தாவே நாங்கள் அந்த எங்கள் பேரணி முடிஞ்சிருக்கோம். 8 மணிக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். 8 மணிக்கு விட்டிருந்தாங்க நேரத்துக்கு பேரணியே முடிஞ்சிருக்கும். அது இப்போ திமுக அதிமுக மௌன ஊர்வலம் நடத்தும் போது தேமுதிகவுக்கு மட்டும் அனுமதி மறுப்பது ஏன்? அரசை குறை சொல்லவில்லை எனவும் காவல்துறையை தான் கேட்பதாகவும் LK சுதீஷ் விளக்கம். 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் எப்பவுமே எங்களுடைய கேப்டன் வழி தான் எங்களுக்கு எப்பவுமே. இந்நேரத்துக்கு விட்டுருந்தாவே நாங்கள் அந்த எங்கள் பேரணி முடிஞ்சிருக்கோம். 8 மணிக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். 8 மணிக்கு விட்டிருந்தாங்க நேரத்துக்கு பேரணியே தேமுதிக தலைவர் மறைந்த விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலின் புகழஞ்சலி. மாசற்ற மனதுக்கும் தூய அன்பிற்கும் சொந்தக்காரராக விளங்கியவர் எனவும் புகழாரம். தமிழ் திரையுலக வரலாற்றில் தனக்கென தனி அடையாளம் கொண்டவர் விஜயகாந்த் என எடப்பாடி பழனிசாமி புகழாரம். ஈகை பெருங்குணத்தால் தமிழக மக்களின் பேரன்பை பெற்றவர் எனவும் X தளத்தில் பதிவு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவு தின பேரணிக்கு அனுமதி மறுத்தது காவல்துறையின் அத்துமீறல். விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் கூட்டாக பேட்டி. முன்னால் அனுமதி மறுப்புன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்லயே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு நாள் நைட்டில் சொன்னா தான் அவங்க எப்படி கோர்ட்டுக்கு போவாங்க, எப்படி அனுமதி வாங்குவாங்க, அதை பார்த்துடலாம் என்பதற்காக கொடுக்கப்பட்டது போல் தெரிகிறது. அதனால் இதை நாங்கள் கண்டிக்கின்றோம். அனைவரிடத்திலும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் பழகக்கூடிய தலைவர் கேப்டன் விஜயகாந்த். இருபெரும் ஆளுமைகள் இருந்தபோதே கட்சி தொடங்கி சாதனை புரிந்தவர் என்றும் சீமான் புகழாரம். எல்லோரோடும் சமமாக அன்பாக பழகக்கூடியவர். படப்பிடிப்பு தலங்களிலும் சரி, பொது இடங்களிலும் சரி, யாரை சந்தித்தாலும் சம உணர்வோடு சம அன்போடு சந்திப்பார். விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வந்த தொண்டர்களுக்கு உணவு விநியோகம். சுமார் 12,000 பேருக்கு வழங்கப்பட்ட வெஜிடபிள் பிரியாணி. மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் நினைவு தினத்தையொட்டி நடிகர் சிம்பு அஞ்சலி. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்தில் மரியாதை செலுத்தினார். பொங்கல் பண்டிகையையொட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்க பணத்துடன் பரிசுத் தொகை வழங்க ஏற்பாடு. விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தகவல். திமுக கூட்டணியில் இருப்பதால் அமைதி காக்கவில்லை என திருமாவளவன் விளக்கம். போராட வேண்டிய இடத்தில் போராடுகிறோம், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கிறோம் என கருத்து. நான் ஒன்றும் அமைதி காக்கலையே. அரசுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறோம், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கிறோம், போராட வேண்டிய நேரத்தில் போராடுகிறோம். எங்களுடைய தனித்துவத்தை ஒருபோதும் நாங்கள் இழந்ததில்லை. அதற்கான ஒரு சூழலும் இங்கே எழவில்லை. கூலி திரைப்படத்தின் பணிகள் 70% நிறைவடைந்துள்ளன. பெங்களூருவிலிருந்து சென்னை திரும்பிய நடிகர் ரஜினிகாந்த் தகவல். Next shooting எப்போ இருக்கு சார்? எடுத்து next to 10th. அப்படியே அந்த பக்கம் பேக் 10th. Okay.
மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு யமுனா நதிக்கரையில் இறுதிச் சடங்கு. 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடல் தகனம். பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட மன்மோகன் உடல் யமுனா நதிக்கரை வரை நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தில் ராணுவ வீரர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மறைந்த மன்மோகன் சிங் உடலுக்கு ராணுவ மரியாதையுடன் இறுதி அஞ்சலி. குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை. பூட்டான் அரசர், மொரிஷியஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் மன்மோகன் சிங் இறுதி நிகழ்ச்சியில் பங்கேற்பு. மலர் வளையம் வைத்து மரியாதை. மறைந்த மன்மோகன் சிங் உடலுக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மரியாதை. மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இறுதி அஞ்சலி. उनका जो लगाव रहा है ये हमेशा वो अपनी बातों में जब कभी जिक्र किया करते थे, हालांकि बहुत कम. மன்மோகன் சிங் உடல் மீது இருந்த தேசிய கொடியை உரிய மரியாதையுடன் அகற்றிய ராணுவ வீரர்கள். நேற்று தேசிய கொடி போர்த்தப்பட்ட நிலையில் இறுதி நிகழ்ச்சிக்காக அகற்றம். हम जानते हैं कि आज इकोनॉमी, वैश्वीकरण, उदारीकरण हैं. प्रधानमंत्री, गृह मंत्री, रक्षा मंत्री, लोकसभा स्पीकर, राष्ट्रपति, उपराष्ट्रपति और அறக்கட்டளை அமைக்கப்பட்ட பிறகே மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நினைவகத்திற்கு இடம் ஒதுக்க முடியும். நினைவகம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியிருந்த நிலையில் மத்திய அரசு விளக்கம். மாமல்லபுரத்தில் நடைபெற்று வந்த இந்திய நாட்டிய திருவிழா ஜனவரி 1ஆம் தேதி வரை ரத்து. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி சுற்றுலாத்துறை அறிவிப்பு. சென்னை மீனம்பாக்கத்தில் விஜய் ஆண்டனியின் இசை நிகழ்ச்சிக்கு போலீசார் அனுமதி மறுப்பு. போக்குவரத்து பாதிக்கும் என கூறி அனுமதி மறுத்தது காவல்துறை. இன்று முதல் வரும் 3ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மழை பெய்யும் என அறிவிப்பு. இன்று முதல் 4 நாட்களுக்கு இணையவழி பட்டா மாறுதல் மேற்கொள்ளும் இணையதளம் செயல்படாது. பட்டா இணையவழி சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னை நங்கநல்லூரில் உடற்பயிற்சியாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் நகை, 2.5 லட்சம் ரொக்கம் கொள்ளை. வீட்டின் கதவை உடைத்து திருடிச் சென்ற மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 57,080 ரூபாய்க்கு விற்பனை.
திருவண்ணாமலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் கிடந்த 4 சடலங்கள் மீட்பு. மர்மமான முறையில் இறந்து கிடந்தவர்கள் ஒரே குடும்பத்தினர் என முதற்கட்ட விசாரணையில் தகவல். புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்வு. விலை உயர்வு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அறிவிப்பு.